அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் நோன்பை பற்றி. இந்த நோன்பு வைக்கிறதுனால அதுக்குண்டான முழு கூலியையும் அல்லாட்ட நம்ம மறுமையில் பெறணும். அதுக்கு நம்ம என்ன எப்படி முழு கூலியும் நம்ம பெறணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நோன்பு இன்றைக்கி வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த நோன்பு வைக்கிற நாளில் வந்து நம்ம எந்த பொய் சொல்லக்கூடாது, வாக்கு மீறக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. அதுமாரி யாருடைய மானத்தையும் நம்ம வந்து கெடுக்கக்கூடாது, யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, யாருக்கும் நெருக்கடி கொடுக்கக்கூடாது, அதுமாரி விபச்சாரம் பண்ணக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது. இப்படி அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம செயல்படுத்தினா தான் அந்த நோன்பையே அல்லாஹ் ஏற்றுக்குவான். சாதாரணமாக நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால அல்லாஹ் நோன்பு ஏற்றுக்குவாங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம நோன்பு வச்ச நாளில் வந்து அவன் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம கடைப்பிடிச்சோமாங்கிறத தான் அவன் பார்ப்பான். ஏன்னா அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு தான் நம்ம வந்து நோன்பே வைக்கிறோம். அதனால் அந்த நோன்பு வைக்கிற நாளில் வந்து நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கானோ அதன்படி நம்ம வந்து வாழ்ந்து அந்த 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 நாளில் வந்து நம்ம அதை வந்து முடிஞ்ச அளவு நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா தான் அதற்குண்டான முழு கூலியும் அல்லாஹ் வந்து இதுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு நல்லா வாக்களிச்சிருக்கான். நோன்பு செஞ்சவங்கள அதுக்குண்டான கூலியை நான் கொடுப்பேன் அப்படிங்கன்னா, அந்த நாளில் நம்ம வந்து அவன் என்னென்ன நம்மகிட்ட அல்லாஹ் நம்ம குர்ஆனில் பேசியிருக்கானோ அதன்படி நம்ம வந்து முயன்ற அளவுக்கு நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சு அந்த நோன்பு செஞ்ச அந்த கூலியை வந்து மறுமையில் எண்ணற்ற எண்ணிலடங்காத நன்மையை நம்ம வந்து பெற முடியும் அல்லாட்ட இருந்து. அந்த நோன்பு வச்ச கூலியோடைய வெகுமதியை அல்லாட்டேருந்து பெற முடியும். அதனால் சாதாரணமாக நோன்பு காலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நாவை பாதுகாத்துக்குங்க, மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய நாவு வந்து யாரையும் மனசு புண்படும்படியாகவும் நடந்துக்கூடாது. அப்படி நடந்துக்கிட்டால் அந்த நோன்பு வந்து வச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம அந்த குர்ஆன் வசனங்களை வந்து கடைப்பிடிக்கிறது தான் நோன்புடைய நோக்கமே. கடைப்பிடிச்சி அந்த நோன்பு வச்சு அதுக்கப்புறம் தான் மறுமையில் அதுக்குண்டான கூலியை கொடுப்பான். அதனால் கடைப்பிடியுங்கள், நோன்பு வையுங்கள், அதுக்குண்டான பலனை மறுமையில் அனுபவியுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நான் அதுக்குண்டான கூலியை வந்து வீணாக்க மாட்டேன்னு அல்லாஹ் வாக்கு கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக குர்ஆனில் உள்ள வசனங்களை வந்து எடுத்து படியுங்க, நடைமுறைப்படுத்துங்க. அதனுடைய பலனை நீங்கள் உணர்ந்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு மறுமையில் அதுக்குண்டான நீங்கள் செஞ்ச செயலுக்குண்டான வெகுமதியை அல்லாஹ்விடம் நாம் பெற்றுக்கொள்வோம். எந்த ஒரு நற்கர்மம் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறங்கிற எண்ணத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த செயலை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக தான் அல்லாஹ்வுக்காக அந்த செயல்படுறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் படியுங்க, பயன்பெறுங்கள்.